மூச்சு. தமிழே என் உயிர். தமிழுக்காக நான் தமிழ் தாயே வந்து நிக்குது பாருங்க. பொம்பளை போட்டு இந்த பரட்டு பரட்டுற நீ என்ன தமிழ் தாயை போற? நீங்க புண்ணியம் பண்ணாலுங்க. என்ன ஒரு புண்ணியம் பண்ணி கிழிச்சாரு? வணக்கம் அம்மா. தமிழ் தாயை பத்தி தவறாக பேசாது. ஏ நிப்பாடியா முதல்ல சாரி ஐடியா. இந்த பக்கத்து இடிக்கிற இந்த பக்கத்து இடிக்கிற. சரி கையை பார்த்து இடிக்கணும். தமிழ் தாய்க்கு வணக்கம் சொல்லிட்டு இதுல உரையாடுவீர்கள். தங்கள் உரையில தவறு இருக்கிறது. ஏய் எங்க நான் ஒரு என்னையா பண்ணிட்டு இருக்கேன்? நான் என்னையா பொம்பளை தவறு இருக்கிறதம்மா, தவறு இருக்கிறதா? நான் உங்கள் மீது இடித்தது உண்மைதான். இடிச்சது உண்மைதானே? அதற்காக தாங்கள் என்ன கேட்க சொல்கிறீர்கள் என்னை பார்த்து? சாரி கேளு. அது தவறு. நான் உங்கள் மீது இடித்ததே தவறு. இடித்ததுக்கு பின்னால் உங்கள் மேலாடையை கேட்பது எந்த விதத்துல நியாயம்? அட எடுவட்டோ என்னையா படிச்ச நீனு? தமிழ்ல உன்னை வச்சு கொடுத்த என்ன நினைச்சுக்க மேலாடை எதுக்கே என் ஜாக்கெட்டை கேட்கிற? தாங்கள் பிற மொழி கலந்து பேசுகிறீர்கள். வெளிநாட்டால் பயன்படுத்தக்கூடிய மொழியை நான் பயன்படுத்த மாட்டேன். தமிழ் ஆசிரியர் நான். சாரி என்பது ஆங்கில வார்த்தை. அதைத்தான் சேலை என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் மேலாடை என்று சொன்னேன். உங்களை இடித்ததும் அல்லாமல் உங்கள் மேலாடை கேட்பது நியாயமா? இப்பொழுது மேலாடையை கேட்க சொல்வீர்கள். அதுக்கப்புறம் உங்கள் உள்ளாடையை கேட்க சொல்றீங்க. செவனேன்றுங்க. தயவு செய்து மன்னிக்க வேண்டும். நான் பிற மொழி கலந்து பேச மாட்டேன். என்ன வேற மொழி கலந்து பேச மாட்டியா? நல்லா ஒரு அச்சத்தை போட்டு கொடுத்தேன். உச்சி மீது இடிச்சு விட்டாது என்ன தமிழ் தமிழ் பேசுறாரா இவரு? பொம்பளை பாரதி என்ன சொல்லிருக்காரு? பெண்கள் நம்ம நாட்டில் கண்கள் சொல்லியிருக்காரு அவரு. இந்த அளவு கண்டு தெரியாம வந்து உங்களை நான் தவறாக பேசவே மாட்டேன். என்ன நீங்க என்னை தவறா பேச மாட்டாங்க? தங்கள் மீது இடித்தது என்னமோ உண்மைதான். அதற்காக உங்கள் உரை தவறு. ஏய் மறுபடியும் பொழந்து புழக்க வேண்டியது என்னிடத்தில் அல்ல. நீங்கள் எங்கு பிளக்க வேண்டுமோ அங்குதான் பிளக்க வேண்டும். மாட்டாக பிளப்பது மண்ணின் மைந்துக்கு அது அழகல்ல. மணவாளரிடத்தில் தான் பிளக்க வேண்டுமே தவிர மாட்டானிடத்தில் பிளக்கிறேன் என்று சொல்வது மிகவும் தவறு. உங்கள் உரையிலே தவறு இருக்கிறதா? உரையிலே தவறு இருக்கிறது. ஒரு பெண் உரைத்தால் ஒரு ஆண் உரைத்தால் அது ஆண் உரை. இருங்க சார், நீங்க ஒரே பத்தி இவ்வளவு தூரத்துக்கு ஒரே ஆடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இங்க வாங்க சார், இங்க வாங்க. சார் என்று சொல்லாதீர்கள், ஐயா என்று உரையுங்கள். பிற மொழி கலந்து பேசுவதில் எனக்கு பிடித்தவில்லை. ஐயோ நானும் அப்ப வாயை கிழிப்பு என்று சொன்னீர்களே, இந்த உடலை எத்தனையோ வாய் இருக்கிறது. அது மேல் வாயா கீழ் வாயா என்பதை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். தமிழ் அந்த மேல் வாய்க்கும் கீழ் வாய்க்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அப்படியே பையனா எடுத்து செல்ல போட்டு வாட்ஸ்அப். மேல் வாயிலே பல்லு இருக்கிறது, கீழ் வாயிலே பல்லு இல்லை. நல்லா இருக்கீங்க. நான் தான் தெரியாம வந்து இடிச்சிட்டு அந்த ஆள் மேல நான் வேணா ஒரு மன்னிப்பு கேட்கிறேன். அவருக்கு ஒரு டீ சொல்லுங்க. அவருக்கு ஒரு டீ ஒன்று சொல்லுங்க. நல்லா இருப்பிய போதும். நான் தான் தெரியாம தவறாகவே பேசுகிறேன். என்ன நான் தவறா பேசுறேன்? டீ சொன்ன தப்பாயா? டீ என்பது தேநீர் ஆங்கில வார்த்தை. தேநீர் அருந்துங்கள் என்று சொன்னார். இந்த ஆளுக்கு டீ பிடிக்காது போல. ஒரு பால் ஒன்று சொல்லுங்க. பால், அடத்து பால், பொருள் பால், காமத்து பால் என்று முப்பாலை அருந்தியவன் நான். உன்பால் ஆக அருந்த வந்திருக்கிறேன். பால் கொடுப்பது தவறில்லை தாயே. தயவு செய்து ஆடையை நீக்கி பால் மறுபடியும் என்னிடத்திலே புழக்க போறேன் என்று சொன்னார். மயிர் என்று சொல்லக்கூடாதம்மா, அதை ரோமம் என்று சொல்ல வேண்டும். மயிர் என்பது அநாகரிகமான வார்த்தை. புண்ணாக்கை வெட்டி என்று ஒரு மிகவும் தவறு. புண்ணாக்கு எதிலிருந்து வருகிறது தெரியுமா? எண்ணெய் செக்கிலை போட்டு ஆட்டி அதை எண்ணெயாக எடுத்து வைத்து விட்டால் வெண்ணைக்கு பதம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. அதை இன்னும் இலக்கணத்தில் நவநீதம் என்று சொல்வார்கள். அது வெண்ணெய் என்பது அசிங்கமான வார்த்தை. மன்னிக்கிறேன் தமிழாசிரியரே. ஐயா தமிழ் வாத்தியாரே. தமிழ் இணைய முழக்கம் என்று சொல்றார்கள். இது மத்தளம். அது முழங்குவதற்காக அது மிருதகம்யா. அதுதான் மிருதங்கத்திற்கு மத்தளம் என்பதுதான் ஆதி காலத்து பெயர். அதற்கு துணையாக இருப்பதால் அதை இணை முழக்கம் என்று சொல்றாங்க. கட்டத்தில் வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன பேரு? இது புத்தகம், நூல் என்றும் சொல்லலாம். நூலத்தை எப்படி வச்சிருக்கியா நீனு? நூல் என்பதில் இரண்டு. ஏயா நீ எல்லாம் மனுஷனா? கிழிந்த ஆடைகளை தைத்து பயன்படுத்துவதும் நூல். அது ஊசியிலே கோர்க்கிறார். ஆனால் அறிவை பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த நூலை தான் படிக்க வேண்டும். சரி, மனம் கோணையானால் நூலை பிடி, மரம் கோணையானால்
நூலை பிடி என்றார். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் எதை காட்டுகிறீர்களோ அதை பிடிக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். சரியா? நீ ஒரு வாத்தியாருன்னு சொல்ற ஒரு பேண்ட் சட்டை போட்டுட்டு வரக்கூடாதா? மறுபடி தமிழை விட்டு ஆங்கிலம் பேசுகிறீர்கள். அதை பேண்ட் சட்டை என்று சொல்லக்கூடாது. வேற மேல் சட்டை கால் சட்டை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் புரியாமலே பேசுகிறேன். புரியலையே. ஏங்க, மேல் சட்டை கால் சட்டையா? அதுக்குள்ள கட்டியிருப்பாருல, அதன் பெயர் ஜட்டி. கோவணம். ஜட்டி என்று சொன்னதும் ஆங்கில வார்த்தை தான். அப்படி சொல்லக்கூடாது. பெண்கள் அணிவது உள்ளாடை, ஆண்கள் அணிவது அதை கௌபீனம் என்பார்கள். கோமணம் என்பது அது கருந்தமிழ் அல்ல, கொச்சை தமிழ். உண்மையான தமிழ் அந்த காலத்தில் அதன் பெயர் தண்டுதாங்கி என்று சொல்வார்கள். இதெல்லாம் தெரிய வேண்டுமா? தெரிய வேண்டும். தமிழிலே உரையாடல்கள் ஏன் பிறமொழி? நீங்க அந்த தண்டுதாங்கியோட வந்திருக்கலாமே, ஏன் இப்படி இந்த கெட்டப்ல வந்தீங்க? நீங்கள் தண்டுதாங்கி பார்க்க ஆசைப்படுகிறீர்களா? ஐயோ எனக்கு வேண்டாம்ப்பா. இல்லை, தண்டுதாங்கியோடும் தண்டை பார்க்க. தண்டை வெட்டி புரியா வெட்டி யார்கிட்ட வந்து என்ன பேசிருக்க? கொஞ்சம் மரியாதை பேசு. தண்டை வெட்டுவது நியாயமா? தண்டில் எத்தனை தண்டுகள் இருக்கிறது? கீரைத்தண்டு, வாழைத்தண்டு, எத்தனை தண்டுகள்? வாழைத்தண்டு உடம்பில் இருக்கின்ற கல்லை எடுப்பதற்கு பயன்படுத்தும். சிறுநீரகத்தின் கல்லை உடைத்து வெளியேற்றும். ஐயோ தண்டு தண்டு இருக்கிறதே கீரைத்தண்டு. ஏயா உனக்கு தண்டு கீரை என்று ஒரு கீரை இருக்கிறது. அந்த தண்டு கீரையை அதிகமாக உட்கொண்டால் மூட்டு வலி வரும் என்று சொல்வார்கள். அதனால்தான் சிறை கைதிகளுக்கு தண்டு கீரையை அதிகம் கொடுப்பார்கள். அவன் முட்டி செத்து போக வேண்டும் என்று. உன் தண்டுல கல் இருக்குன்னு இப்ப நீ இவ்வளவு நேரம் சொல்லிதாயா எனக்கு தெரியும். தாங்கள் என்ன செய்ய போறீர்கள்? அதை எடுக்க போறீங்களா? இல்ல வேணாம், அந்த கல்லை எடுக்கிறதுக்கு நான் வரலையா. எடுப்பதற்கு என்ன முயற்சி செய்ய போறீர்கள்? நான் ஒரு முயற்சியும் செய்ய மாட்டேன். நீ நல்ல டாக்டரா போய் பாரு. டாக்டர் என்று சொல்லலாம், மருத்துவர் என்று சொல்ல வேண்டும். ஆங்கிலம் கலந்து உரையாடுவதற்கு பிடிக்கவா என்று உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் இன்னும் சொன்னார் வைத்தியர் சென்று காண்பிக்க வேண்டும். வைத்தியரை நான் கொண்டு போய் காமிக்கணுமா? இல்ல வைத்தியர்கிட்ட நான் காட்டணுமா? என்னையா பேசுற நீங்க? வைத்தியர் இடத்துல எதையும் மறைக்க கூடாது. என்னது? எந்த இடத்துல உபாதை இருக்கிறதோ அதை காண்பிக்கத்தான் தெரிய வேண்டும். வைத்தியர் இடத்துல போய் உட்காரும் இடத்துல கட்டி இருக்கிறது என்று சொன்னால் அவன் என்ன சொல்வான்? தள்ளி உட்காருன்றதான் சொல்லுவான். ஆனால் ஆளை விலைக்கு அந்த கட்டியை காண்பித்தால்தான் அதற்கு வைத்தியம் செய்ய முடியும். புரியாமல் பேசிக் கொடுக்க. மைக்கில் தானே பேசுறியா? எது மைக்கில் தானே பேசுறீங்க? மைக்கில் தானே பேசுறீங்க. ஐயோ தமிழே உனக்கு வந்த சோதனை. எது எடுத்தாலும் ஆங்கிலம் கலந்தே பேசுகிறார்களே இந்த மூடர்கள். இதை என்ன சொன்னீர்கள்? இதை ஒலி வாங்கி என்று சொல்ல வேண்டும். புரிகிறதா? அதை ஒலி பெருக்கி என்று சொல்ல வேண்டும். இது ஒலி வாங்கி, அதை ஒலியை பெருக்கி கொடுப்பது. இப்படியே பேசினா புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். இப்பொழுதும் தவறாகத்தான் பேசுகிறீர்கள். என்ன தவறா பேசுறோம்? போலீஸ் என்று சொல்வது ஆங்கில வார்த்தை ஐயா. காவல்துறை இடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இது முடக்கறியவில்லை. உங்களுக்கு உரை பயன்படுத்தவே தெரியும். அவங்க ஜட்டியோட கூட்டிட்டு போய் இன்னும் 4 சாத்து சாத்துவாங்க. மறுபடியும் ஜட்டி என்று சொல்லுங்க. ஐயோ தண்டி நாட்டிக்கிட்டே சாத்துவாங்க. ஐயோ தாங்கி இங்க வா. அப்பா இவரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் போட்டு விடுங்கப்பா. யூடியூப்ல போட்டு விடுங்க. மீண்டும் தவறாகவே பேசுகிறேன். இப்பொழுது பேசிய அத்தனையும் ஆங்கிலம் தான். போட்டோ எடுக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. புகைப்படம் எடுத்து எதிரே போடுறீர்கள். வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல. வாட்ஸ்அப் என்று சொல்வது ஆங்கிலம். அது தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் புரண குடும்பத்திலே போடுகிறேன் என்று சொல்ல வேண்டும். அந்த குடும்பத்துல நான் ஏதோ போட போறேன். குடும்பத்திலே போடுவது தவறில்லை. குடும்பத்தை விட்டு வெளியே சென்று போடுவது. ஐயோ பேஸ்புக்ல போட்டுருவோம். பேஸ்புக் என்று சொல்லாதீர்கள் தாயே. பேஸ்புக் என்று சொல்லாதீர்கள். முகநூல் என்று சொல்ல வேண்டும். முகநூல். மறுபடியும் நூல் விடுறாப்லப்பா. செல்போன் எப்படி சொல்லுங்க? யூடியூப்ல போட்டு விடுவோம்யா. ஆண்டவனே, இந்த தமிழுக்கு ஏன் இவ்வளவு சோதனை? அதை யூடியூப் என்று சொல்லாதீங்க. அதை வலைதளம் என்று சொல்ல வேண்டும். புரிகிறதா? என்று நீங்கள் இதெல்லாம் செல் இருக்காதயா? மறுபடியும் சொல்கிறீர்கள். செல்லுல போ. அதை செல் என்று சொல்லக்கூடாது. அதுக்குமா அலைபேசி. வீட்டிலே இருப்பது தொலைபேசி, கையில வைத்திருப்பது அலைபேசி. நீ என்றுதான் புரிந்து கொள்ள போகிறாயா? ஒரு லிட்டர் டீசல் வாங்கிட்டு வந்தோம், கொளுத்திடுவோம். இப்படி யாரும் தேவையில்லை. மறுபடி டீசல் என்பதும் ஆங்கில வார்த்தை தான். அதை பயன்படுத்தக்கூடாது. அதை எரிபொருள் என்று சொல்ல வேண்டும். எரிபொருள் எண்ணெயை ஊற்றி உங்களை பற்ற வைப்பேன் என்று அழகாக தமிழில் சொல்ல வேண்டும். தாயே, ஓ தாயே. நல்ல தாயாகல என்னை திருப்பி திருப்பி தாயின் தாயின்னு சொல்லாத. தாயாக்குவதற்கு தானே நான் வந்திருக்கிறேன்.
அட மானங்கட்ட வாத்தியாரே மறுபடியும் என்னிடத்துல பிளக்கிறேன் என்று சொன்ன நீ இவ்வளவு முறை என்னிடத்தில் பிளக்கிறேன் என்று சொன்னதுக்கு பிறகு நான் அதை பார்க்காமல் போவது என்று வைக்கிறேன். அம்மா நீ அத்திட்டு மண்டையெல்லாம் உடைச்சு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மண்டை என்று சொல்வது கொச்சை தமிழ். சிரம் என்று சொல்ல வேண்டும். கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் என்று சொல்ல வேண்டும். அப்பா ஒரு கத்தி எடுத்து குத்திருங்கப்பா. சதகத்தை என்று சொல்வது கொச்சை தமிழ். வாள் என்று சொல்ல வேண்டும். புரிகிறதா? நான் சுத்த தமிழிலே பேசி எத்தனை இடத்துல அடி வாங்கி இருக்கிறேன் என்று உங்களுக்கு என்னம்மா உங்களை உயிரோட விட்டு விட்டுச்சிருக்காங்க? இப்போ நீ அங்கிருந்து இந்த ஊருக்கு எதிலே வந்தாய்? நான் பஸ்ல வந்தேன், வேன்ல வந்தேன். அதுதான் வேணும் ஆங்கிலம். பஸ் என்று சொல்லக்கூடாது, பேருந்து என்று சொல்ல வேண்டும். புரிகிறதா? பேருந்திலே ஏறி வரும் பொழுது எனக்கு வந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? ஜன்னல் ஓரத்திலே அமர்ந்திருந்தேன். சற்று காற்று வருகிறதே என்பதற்காக ஜன்னலிலே கரத்தை வைத்துக் கொண்டு வந்தேன். இப்படித்தான் அந்த பெண்ணும் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை போல் கையை எடுமையா என்று சொல்லியிருந்தால் நான் எடுத்திருப்பேன், பிரச்சனை வந்திருக்காரு. அந்த பெண் சொன்ன வார்த்தை கையை உள்ள வையுங்கள் என்றார். நான் சற்று சிந்தித்தேன். அம்மா அது தவறல்லவா என்று கேட்டேன். கையை உள்ள வையான அம்மா என் இல்லத்திலே தெரிந்தால் என் மனையால் கோவித்துக் கொள்வார். எனக்கு அது பிடித்தவில்லை என்றேன். சொல்றேன் கையை உள்ள வைதான். அந்த பெண் இவ்வளவு தூரம் சொல்லியும் நாம் கையை உள்ள வைக்கவில்லை என்றால் அது மாபெரும் தவறு. ஒரு பெண்ணுடைய சௌகரியத்தை அதனுடைய ஆசையை நிவர்த்தி பண்ணுவது ஒரு ஆணுடைய கடமை அல்லவா என்று நினைத்து கையை உள்ளே வைத்தேன். ஓட்டுநர் நடத்துகிற அத்தனை பேரும் என்னை மிதித்து காவல்துறையை ஒப்படைத்து விட்டார்கள். இது என்ன நியாயம்? இது தவறு அல்லவா? தமிழாசிரியர் என்றைக்காச்சும் தலையை வெளியில விட்டுருக்கீங்களா? அப்படி விடலாம் என்று நினைத்தேன். ஒருவேளை இதை போலவே தலையை உள்ளவையுங்கள் என்று சொல்லியிருந்தான். நான் எப்பொழுது திரும்பி வருவது? எத்தனையோ ராஜ்யங்கள் எல்லாம் அதற்குள்ளே போய் வராமல் கிடக்கிறது. அரியனுடைய தலை மட்டும் போய் திரும்ப முடியுமா? அதனால்தான் அந்த இடத்திற்கே நான் செல்வதில்லை. அவரை நீங்க தான் கெடுக்கிறீங்க. இப்ப ஆமா, காலையில அந்த நீங்கள் பேசி பேசி கலைத்திருப்பீர்கள். கொட்டை வடிநீர் சாப்பிடுகிறீர்களா? தவறாகவே சொல்கிறீர்கள். நான் உங்களை உங்கள் மொழியிலே சொல்கிறேன். காப்பி குடிக்கிறீர்களா என்பதைத்தான் சுத்த தமிழில் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லி. காப்பி என்பது ஆங்கிலம், கொட்டை வடிநீர் என்பது சுத்த தமிழ். நான் காப்பியே குடிக்கிறது இல்ல. எப்ப இந்த இதுக்கு இவ்வளவு விளக்கம் சொன்னீங்க? இனிமே நான் குடிக்கிறது இல்ல. இனிமேல் தமிழ் பச்சை தண்ணி கூட குடிக்கிறது இல்ல. தண்ணி என்று சொல்வது கொச்சை தமிழ். நீர் என்று சொல்ல வேண்டும். இன்னும் முழுமையாக சொன்னால் ஜலம் என்று சொல்ல வேண்டும். ஜலம். சரி, நீ யூரி எல்லாம் போவிய மாட்டியா? மறுபடியும் பார்த்தீங்களா? ஆங்கிலம் கலந்தே பேசுகிறேன். யூரி என்று சொல்வது ஆங்கில வார்த்தை. சிறுநீர் கழிப்பீர்களா என்று கேட்க வேண்டும். புரிகிறதா? இனி இந்த மாதிரி எங்க இடத்துல பேசுவதை நிறுத்திக் கொள்ளும். நல்லா இப்போ உன்கிட்ட பேசினா நீ பிடிச்சே கொடுக்க போல. போய் அங்கிட்டு பிடித்து கொடுத்தால் எதிலே வாங்க ஊத்துவேன். போய் அங்கிட்டு என் நீரை எனக்கே கொடுப்பது தவறு. சிறுநீரை மருந்தாக்கி ஒரு பெரிய தலைவன் அறிஞனான் தெரியுமா? முராஜிதாஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவில் அறிஞர். அவர் தன்னுடைய சிறுநீரையே அருந்தியதாக வரலாற்று சான்றுகள் சொல்லுகிறோம். சிறுநீரில் மருந்து இருக்கு. அந்த பாடலை அப்படியும் பாடலாமோ? அப்படி பாடலாம். அந்த பாட்டே அப்படிதான். பரவாயில்லை, உங்களை நான் மன்னித்து விட்டேன். ஏய், என்ன எதுக்கு நீ மன்னிக்கிற? வந்து இடிச்சா இல்லாம நீ என்னை மன்னிப்பியா? மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டவர் தான் மாபெரும் மனிதன் என்று மகா. உன்னை நான் மனுஷனாவே ஏத்துக்கல. நீ என்ன மனுஷன் பஞ்ச ஒன்னேவே சொல்லியிருக்க. போயாகிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க. யார பார்த்து சொல்லியிருக்க? சொல்லிட்டு இருக்க ஒரு ஏத்தம் அவங்களா? இப்படி பேசினால்தான் மக்களுக்கு பிடிக்கும் போல. என்ன செய்வது? வள்ளுவனே அழகாக சொல்லியிருக்கார். உலகோடு ஒற்று ஒழுகாதவர் பலகற்றும் கல்லாதவர் என்று சொன்னார். உலகம் எப்படி போகிறதோ அப்படி நாமும் போகவில்லை என்றால் நம்ம பைத்தியக்காரன் என்றுதான் சொல்வார். பைத்தியக்கார மாதிரி தான் பேசிக்கிட்டு வந்தது. அங்க பாரு, இப்ப சொன்ன பையனா அக்க போற மாதிரி அப்படி பேசுறது எனக்கு பிடிக்கவில்லை. ஆமா, தாங்கள் இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீ கேட்கிற விதமே தெரியல. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எங்க என்ன வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் கேட்கிறேன். எங்க எடுத்து தன் வாயா உரையுங்கள். உங்களுடைய ஆலை நிறம் உங்கள் காலில் கட்டியிருக்கும் சரங்கை கண்ணீர் கண்ணீர் என்பது என் காதுகளுக்கு அப்படி உழைக்கிறது. ஆமா, நான் பெரிய தில்ல நம்ம
மோகனாம் பாலு இவர் அப்படியே என்னை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. ஏ போய் அங்கிட்டு மறுபடியும் அப்படியே வந்து நின்றுட்டு இருக்காப்ல. ஐயோ நல்லா இருப்ப உடைய கும்புறேன். ஐயோ தமிழிலே சேர்த்தவது பிரித்தவது என்று சொல்லியிருக்கிறார். தில்லானா மோகனாம் பால் என்று சொல்ல வேண்டும். தில்லானா மோகனா ஆம்பாள் அப்படி என்றார். அதுக்கு அர்த்தம்னா சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றை சுக்கு மிளகு திப்பிலி என்று சொல்லாமல் சுக்குமி லகதி இப்பிலி என்று சொன்னால் அர்த்தம் புரிகிறதா? வாயில வசம் வச்சு தேய்க்க வசம்பு என்று சொல்கிறார்களே, அந்த வசம்புக்கு ஏன் வசம்பு என்று பேர் தெரியுமா? அப்பா தெரியாம வந்துட்டேன்பா. மிகச்சிறந்த மருத்துவ குணம் நிறைந்தது வசம்பு. நல்லா இருக்கு. அது குழந்தைகளுக்கு ஏன் உரைத்து ஊற்றுகிறார்கள் என்றால் தூக்கம் நன்றாக வரும். அதை கூட உரைத்து ஊற்றி விட்டால் நாக்கு சுத்தம் இல்லாமல் மதம் மதம் என்று நம்ம வந்த வண்டியிலே இவரை கீழே போட்டு மூளை ஏத்துக்கப்பா. உங்களுக்கு நல்லா இருக்கு. வேன்ல கண்டிப்பா குமாரன் எடுத்து சொல்லக்கூடாதுமா. ஐயோ இங்க சக்க செவந்தா பல்லம் தெனாலி நிக்கி பல்லம். என்ன வியாபாரம் செய்கிறீர்கள்? மாம்பழ வியாபாரம் பார்க்கிறேன். மாங்கனியா? மாங்கனிக்கும் எங்கதலி வங்கனிக்கும் ஏதோ. ஆமா, இந்த மாங்கனியை நான் சுவைக்க வேண்டும் என்று ஆசை. இவர் என்ன லொப்ப வாத்தியாரா இருப்பார் போல இங்கேயே பாத்துக்கிட்டு இருக்காரு. மாங்கனியை பார்த்து தானமா பேச வேண்டும். உங்கனியை பார்த்தா பேசுறேன். மாங்கனிகள் தொட்டிலே தொங்குதடி, மாங்கனிகள் தொட்டிலே தொங்குதடி, தூக்குதடி தொட்டிலே தொங்கிக் கொண்டுதானே தொங்கும். தொங்காமல் தூங்குமா? இது நான் பாடியதில் என்ன தவறு? எதை சொன்னாலும் என்னை தவறாகவே நினைக்கிறார்கள். ஆமாம், இந்த கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கவே முதல்ல உனக்கு பால்டாயில கொடுத்துதான் உனக்கு கொள்ளணும். அப்படி கொடுக்க கூடாது. பால் தான் கொடுக்க வேண்டும் கணவன். மனைவிக்கு கணவன் பழம் கொடுக்க வேண்டும். அதுலயே உசுறு போலேன்னா எலி பேஸ்ட் தான். என் பெயர் திருச்சிற்றம்பலம். நான் உனக்கு பழம் கொடுக்க தயாராக. நீ ஒரு பழத்தை எனக்கு கொடுக்க வேணாம். ஆமாம், இந்த மாங்கனி என்ன விலை அம்மா? மாமலை 2000 ரூபாய் விற்கிறேன். 2000 ரூபாய்க்கு விற்றீர்கள்? யாரும் வாங்கவே இல்லையா? இவர்கள் எல்லாம் மாங்கனி சுவைக்க தெரியாதவன். இவர்களுக்கு கொடுக்க கூடாதம்மா. வாங்கி கத்தி எடுத்து நாளை கீட்டு போட்டு ஆளு கொண்டு தவறு தவறு. கனியை அறுப்பது தவறு. அறுக்காமல் சுவைக்க வேண்டும். சுவைப்பதில் எத்தனை சுவை இருக்கிறது தெரியுமா? எப்படி? சரி, அதை அப்புறம் பேசிக்கொள்வோம். இருக்கிறது வேறு இடத்துக்கு போய் கொடுக்கணும். அதனால அதை அங்கே நிறுத்தி விட்டேன். முதலில் மாங்கனியை கரத்திலே எடுக்க வேண்டும். நான் அதுல நின்றால் நசுங்கி விடும். தள்ளித்தான் இருக்கிறேன். புரியுதா? மாங்கனி கரத்திலே எடுத்து இது வாருங்கள், இப்படி ஒரு துருக்கு திருக்க வேண்டும். அதை கையோட கொண்டுகிட்டு போயிரு. அதைத்தான் செய்ய போகிறேன். அதன் பின்னால் அதை இளையதாக அமுக்க வேண்டும். மென்மையாக காயா பழமா என்று நாம் பார்க்க வேண்டும். ஏன் நீ 8 நின்றே பார்த்துட்டு போயிட வேண்டியதானே? கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் கீழே விசாரிக்க சொல்லி வாயை வச்சு கொண்டும் சும்மா இருக்க முடியாது. வாயை வைத்து விட்டால் எனக்கு அது ஒன்றும் சௌரியமாக இருக்கும். சரி, இருக்கட்டும், பரவாயில்லை. அதை உண்மையாக அமுக்கி உள்ளங்கையை வைத்து இப்படி உருட்ட வேண்டும். அது குள குளவென்று ஆன பிறகு அதன் நுனியிலே செல்ல கடியாக ஒரு கடி அப்படி கடி எடுத்து விட்டு அமைக்கிக் கொண்டே அதை உறிஞ்ச வேண்டுமா? இது பாருங்கள். அப்படி உறிஞ்சினால் மாம்பழம் அப்படியே சாராக நம் வாய்க்குள்ளே செல்லும். கொட்டை வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா கொட்டை நீங்கள் தான் கையை வச்சு அதுதான் கொட்டையா இருக்கு வீசிட்டு சாப்பிடணும். மீண்டும் மீண்டும் நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள். மாம்பழம் விட்டு அம்மா
வெட்டி வச்சுட்டாங்க. வெடி போட்டுட்டாங்கய்யா, வெடியா உன் வாயில வச்சுருக்க. பார்க்கும்போது நல்ல வாத்தியார் மாதிரியே தெரியல, பண்றவங்கலாம் பெரிய தப்பு. உன்னிடத்தில் ஒரு வார்த்தையை நான் கேட்க வேண்டும். என்ன வேணா கேளியா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உன்னுடைய அந்த இரண்டும் என்னை கவர்ந்து விட்டது. உன் இரண்டு விடையும் உன் ஆடல்கள் பாடல்கள் என் மனதை மயக்க விட்டது. நான் உன்னை செய்யலாம் என்று நினைக்கிறேன். என்னது இங்க வச்ச வெடியை இவர் வேட்டிக்குள்ள வைக்க கூடாதா? அங்க ஏற்கனவே ஒரு வெடி இருக்கிறாங்க. அது புஷ்பானம். எப்படி சீரி அடிச்சு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி காமெடி பண்றதுக்கு ஒரு வேலையா? நகைச்சுவை என்று சொல்லுவேன். நான் செய்வேன் என்று சொல்வது உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்பா எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம்ப்பா. எதையாவது செய்ய சொன்னா அதுக்கு விளக்கம் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அந்த மனுஷன். வாயில ஊட்டி விட்டுரு. தப்பு இல்லை. நான் அனைத்துக்கும் தமிழ் வார்த்தை வைத்திருக்கிறேன். ஒருவனை திட்டு வந்தால் கூட நான் சுத்த தமிழ். நீங்க சீக்கிரத்துல பேரம் பேத்தி எல்லாம் பார்க்க முடியாது. இந்த ஆள கல்யாணம் பண்ணணும். எப்படி இப்பொழுது இளைஞர்கள் ஆரம்பிச்சுட்டேன். போடா போடாமலே போடாமலே என்று வைக்கிறார்களே, அதை நான் சுத்த தமிழே சொல்லி ஆனால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. போடா பெண்ணூர் பெண் மகனே என்று சொல்வேன், அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஆளோட போய் நானும் அடி வாங்க போறேன் எங்களையோ, அது மட்டும் உறுதி. உன்னை நான் மனதாக விரும்புகிறேன். நீ என்னை விரும்புகிறாயா? என்னது விரும்புகிறாயா? வாய் கிழிஞ்சு போயிடாதா? அப்படியெல்லாம் விரும்பாதா? பயப்பட வேண்டாம். பிடிக்கிறதா இல்லையா என்று சொல். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்க காதலாவது நல்ல காதலா பண்ணுங்க. பழைய காதலை இவ்வளவு நீளம் பண்ணாதீங்க. தமிழ்ல பேசினா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? இந்த தமிழுடைய மகிமை தெரிஞ்சா நீங்க யாரும் பேச மாட்டீங்க. தமிழில் மட்டும்தான் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். எதையும் சாராத மொழி தமிழ் மொழி ஒன்றுதான். எந்த மொழியும் சேராதது நம் தாய்மொழி தமிழ் மொழி. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை வச்சிருக்காங்க. ஒரு முள்ளு குத்தி வச்சாக்கா அப்படிமா, அதான் அந்த முள்ளை பிடுங்கி விட்டால் ஏதாவது நகைச்சுவை சொன்னால் சிரிப்பாரு. அதான் ஏதாவது உரைப்பாக தின்னுட்டா அப்படிமா, அது உரைப்பு. அது என்ன உனக்கு சங்குதான் ஊதான். ஏ ஏ ஐ ஓ அவ்வளவு எழுத்துக்கும் விளக்குகள் இருக்கும். தமிழ்ல வெந்தயம் என்று சொல்வார்கள். நீ சமையலுக்கு பயன்படுத்த வெந்தயம். வெந்தயம் தெரியுமா? சமைச்சாத்தானே தெரியும். ஏன் நான் நல்லா சமைப்பேன். சுடுதண்ணியானே. அந்த வெந்தயத்திற்கு ஏன் வெந்தயம் என்று பேர் வைத்தார் தெரியுமா? வெந்தயம் இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு. அதுவேதான் அதுவேதான். வெந்தை கூட்டல் அயம். வெந்தயம் அயம் என்றால் இரும்பு. இரும்பு சத்து அந்த வெந்தயத்தில் இருக்கிறது. அதனால தான் அது வெந்தயம் என்றால் இந்த உடம்புக்கு இரும்பு சத்து கொடுக்கும். கரிசலாங்கண்ணி அப்படின்னு ஒரு கீரை இருக்குதுங்களா? அது ஏன்? அது நல்லா காய்ச்சி தலையில தேய்ச்சோம்னா முடி கருகன்னு வருதான். கரிசிலான் கான் நீ, உன் முடிமை கருமையாக ஆகுவதை நீ கான் என்பதைத்தான் கரிசலாங்கண்ணி என்றான். பொன்னாங்கண்ணி தெரியுமா? அதை அதிகமாக உட்கொண்டு வந்தால் இந்த உடல் பொன்னிறமாக மாறுமா. அதான் பொன் கான் கண் நீ கான் நீ, உன் உடம்பு பொன்னிறமாக ஆவதை கான் நீ என்றான். நான் படிக்கணும் மூதேவி உட்கார்ந்து இடிச்சுட்டே இருக்கிறேன். வெத்தலை பார்க்க போட்டேன். நான் வெத்தலை பார்க்க போட்டு இடிக்கல. உனக்கு இப்பதான் அறிவு கிழக்கலையா வெடிக்குது போல. படிக்கணும். முதல்ல கோயிலுக்கு போறதுனா என்ன செஞ்சுட்டு போவேன்? கோயிலுக்கு போறது மாதிரி வீட்டுல எல்லாத்தையும் போயிட்டு வர சொல்லிட்டு போவேன். ரொம்ப அதிசயம்டா. என்ன கேட்பேன் எங்க ஒரு அப்புறம் போகும்போது எங்க வரேன்னு கேட்க மாட்டாங்க. குளிச்சுட்டு போவே குளிக்காம போவேன். குளிச்சுட்டு தாங்க போனேன். அந்த குளிக்கிறோம்னு சொல்றமே அதுக்கு ஏன் குளிக்கிறோம்னு பேரா இருக்கு? அதல்ல, குளிர்வித்தல் பேரு. உடம்பை குளிர்வித்தல், அதுதான் குளித்தல் பேரு. அது எப்படி குளிக்கிறது தெரியுமா? நல்லா தலை குளிச்சுட்டு போய் சவரை திறந்து விட்டு மொட மொடன்னு மண்டையை காட்டி நிக்க கூடாது. முதல்ல காலில் இருந்து தான் அந்த தண்ணியை ஊற்றி வரணும். வராதுல்ல. அதுக்கு தான் அந்த காலத்துல கம்மாயில இறங்கி குளிச்சான். கம்மாயில இறங்கும்போது கால் தான் முதல்ல நனையும். அப்படி கால் நனைஞ்சு கெண்ட கால் நனைஞ்சு முழங்கால் நனைஞ்சு இடுப்பு நனைஞ்சு நெஞ்சு வரைக்கும் போய் அதுக்கப்புறம் தான் காது வழியா சூடு வெளியேறும். அப்புறம் தான் முங்குவேன். ஏங்க
நான் போய் கம்மாயில குளிச்சேன்னா என் நிலைமை கொஞ்சமா நினைச்சு பாக்குறீங்களா? மீன் ஓடிக்கு ஒளிஞ்சுக்கணும்னு பயப்படுறேன். ஐயோ அப்படியெல்லாம் இல்லையா, நான் போய் பாவடையோட குளிச்சேன்னா எல்லாருமே என் கூட குளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுல என்ன தவறு இருக்கிறது? யார் நம்மளை பார்த்தாங்க, நாம் யாரையும் பார்க்க கூடாது, அவ்வளவுதான். பாத்ரூம்லன்னா என் ஜவுரியதுக்கு சும்மா கூட குளிப்பேன். அதை நான் காண வேண்டும் என்று பயந்து நான் தானே பண்ணியேன். உன்னை நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? இதோ சொல்லுறேன். வந்தீரம்மா வந்தால் என்னை தருவேன். உன்னை என் வாழ்க்கையின் ராணியாக ஆக்க முடிவு செய்து விட்டேன். எப்படி ஆக்க முடியும்? செயல்பாட்டில் இறங்குகிறேன். நீ நேராக இல்லத்திற்கு செல். அதுக்கு விளக்கம் கேட்ப. நான் மாலை தாலியோடு வருகிறேன். தமிழ்ல பேசினா பொம்பளை கூட ஜெண்டந்தாயா ஒரு ஆள். என்ன பண்றது, நம்ம நாட்டுடைய தலையெழுத்து அப்படி ஆகி போச்சு. சுத்த தமிழ்ல கொஞ்ச நேரம் பேசினா கூட பொம்பளை நம்ம வந்து வெறுத்து வருகிறாங்க. அங்க கூப்பிட்டாலும் அங்கேயும் இலக்கணமா தான் வந்து பேசியாமல இருக்கு. என்ன ஒண்ணு தொலைக்க, வாழ்க்கையில ஒரு மனிதன் புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டை இல்லாம சகஜமா சௌபாகியமா நல்ல சௌஜன்யமா வாழணும்னா ஒரு விஷயத்தை விட்டுட்டா போதும். குடித்தனம் நல்லா இருக்கணும்னா குடியை விட்டுட்டோம்னா குடித்தனம் நல்லா. எவனோ தெரியாதனமா குடியும் குடித்தனமா எதுன்னு சொன்னாங்கிறதுக்காக குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா குடும்பம் எப்படி நல்லா இருக்கும். அதனால இப்பத்தான சொன்ன பிடிக்காதுன்னு கட்டுறேண்ணா நம்பலாமா? ஊற்றி வச்சு சாப்பிட்டா யாரும் இருந்தா. ஆக குடி ஒன்றுதான் வாழ்க்கையை கெடுக்கும் என்று
மக்கள் ரசிகர்கள் விருப்பத்திற்காக பாடல். அடிச்சாலும் வெறுக்காத தந்தாயி மகனை குடிச்சாத்தானே வெறுக்கிறா. காலு நொண்டியானா காப்பாத்தும் பொண்டாட்டி புருஷனை குடிச்சாத்தானே விட்டு விட்டு ஒதுக்குறா. இந்த உள்ளத தெரிஞ்சு உண்மைய புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பிருக்கா. மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். கழுகு வயசு வண்டி வச்சிருந்தேன் 5-6 ஏக்கர் நெஞ்சு வச்சிருந்தேன். 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. கைகாலில் அணுகுது திருநாளி ஊடு சிரிக்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். சொர்க்கத்துக்கு போவோம்
வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை படிக்கிறேன். இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகே வண்டி வச்சிருந்தேன், 5 ஏக்கரை அஞ்ச வச்சிருந்தேன்.